வெல்கம் டூ கிளியர் வேவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹாஃப் ரெக்டிஃபையர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ரெக்டிஃபையர்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். ரெக்டிஃபையர்னா என்னன்னா, ஒரு ஏசி வேவ் ஃபார்ம் வந்து டிசி வேவ் ஃபார்மா மாத்துறது. ஏசி வேவ் ஃபார்முக்கும், டிசி வேவ் ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட், டிசினா டிசி கரண்ட். டைரக்ட் கரண்ட். ஏசில வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆ ஆனா டிசி கரண்ட்ல வந்து ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோல நான் திரும்பியும் இந்த டெஃபினிஷனுக்கு வரேன். இப்போ உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் பெருசா புரியாது. அடுத்து எண்ட் ஆஃப் த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னலான்னா டயோட்னா என்னன்னு தெரியணும். கெப்பாசிட்டர்னா என்னன்னு தெரியணும். டயோட்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு யூனிடைரக்ஷனல் டிவைஸ். 2 டெர்மினல் இருக்கு. ஆனோட் இருக்கும், கேத்தோட் இருக்கும். ஒரு டைரக்ஷன்ல தான் கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். எப்பவுமே ஆனோட்ல தான் கரண்ட் கண்டக்ட் பண்ணும். ஆனோட் டூ கேத்தோட் தான் கரண்ட் கண்டக்ட் பண்ணும். கெப்பாசிட்டரும் இல்ல. இது ஒரு ஸ்டோரிங் டிவைஸ். எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடும். தேவைப்படுற நேரத்தில வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அதாவது சப்ளை எப்போ இல்லையோ, அப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி, இது வந்து ஒரு சப்ளை மாரி ஆக்ட் ஆகும். ஆ இது வந்து சார்ஜ் ஆவுறது, டிஸ்சார்ஜ் ஆவுறது 2மே எக்ஸ்போனென்ஷியலா தான் ஆகும். எக்ஸ்போனென்ஷியலா சார்ஜ் ஆகும், எக்ஸ்போனென்ஷியலா டிஸ்சார்ஜ் ஆகும். நம்ம இப்போ டைரக்ட்டா வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட்க்கு போயிருவோம். ஓகேவா? இது பார்ப்போம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டி வில் பி ஈக்குவலன்ட் டூ 1/2 இன்டு சி ஸ்கொயர். இதே மாரி இப்போ இண்டக்டார்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டார் வில் பி ஈக்குவலன்ட் டூ 1/2 எல்.ஐ ஸ்கொயர். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஆ ஹாஃப் ரெக்டிஃபையரோட சர்க்யூட்க்கு போய்ட்டோம். ஓகேவா? நம்ம வந்து இங்க ஒரு சப்ளை குடுத்துருக்கோம். இந்த சப்ளை வந்து நம்ம வந்து ஒரு 5 sin ஒமேகா டின்னு வேவ் ஃபார்மா வரைவோம். வேவ் ஃபார்ம் ஒரு சைன் வேவ் ஃபார்ம் வரைவோம். மேல இருக்கிறது வந்து +5 வோல்ட்டு. கீழ இருக்கிறது வந்து -5 வோல்ட். ஓகேவா? ஒரு ஏசி வேவ் ஃபார்ம் இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து இது ஒரு பிரைமரி காயிலு. இது வந்து ஒரு செகண்டரி காயிலு. அதுக்கப்புறம் இங்க டயோடு. ஏற்கனவே சொன்னேன். டயோட்ல வந்து இந்த டெர்மினல் வந்து ஆனோடு, இந்த டெர்மினல் வந்து கேத்தோடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிஸ்டிவ் லோடு, அப்புறம் ஒரு கெப்பாசிட்டிவ் லோடு. நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மெயினா ஹாஃப் ரெக்டிஃபையர பொறுத்தவரைக்கும் ஸ்டெப் டவுன் தான் பண்ண போறோம். ஸ்டெப் டவுன் தான் பண்ணுவோம். ஆனா நம்ம லேர்னிங் சேக்க்காண்டி நம்ம வந்து 1:1 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்போம். அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி காயில் வில் பி ஈக்குவல் டூ த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி காயில். அப்ப என்ன ஆகும்னா, இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ, அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும். நம்ம ரிலேஷனே அப்படிதான் இருக்கும். V1/V2 வில் பி ஈக்குவலன்ட் டூ N1/N2. ஆனா கரண்ட் வந்து இன்வெர்ஸ்லியா இருக்கும். I2/I1 இருக்கும். ஓகேவா? இப்போ இதில வந்து எப்படி வந்து இதாகுதுன்னா, இப்போ இந்த காயில் வந்து இந்த காயில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சப்ளை கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த காயில் வந்து சப்ளை கூட கனெக்ட் ஆகல. இந்த காயில்ல வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உருவாகும். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து பக்கத்தில இருக்க அந்த செகண்டரி காயில வந்து இன்டியூஸ் பண்ணும். இதனால இந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால இந்த காயில் வந்து இதில என்ன வோல்டேஜ் இருக்கோ, அதே வோல்டேஜ் இங்கேயும் இன்டியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து டயோடுக்கு போகும். டயோடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து ஒரு சிலிக்கான் டயோடு எடுத்துப்போம். சிலிக்கான் டயோடு ஒரு ஐடியல் டயோடு எடுத்துப்போம். மெயினா சிலிக்கான் டயோட பார்த்தீங்கன்னா, அதோட த்ரெஷோல்ட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா, 0.7 வோல்ட் இருக்கணும். த்ரெஷோல்ட் வோல்டேஜ் ஆஃப் சிலிக்கான். டயோடு வில் பி 0.7. 0.7 என்ன அர்த்தம்னா, இதோட 2 டெர்மினல் இருக்குன்னா, ஆனோட் வந்து கேத்தோடோட 0.7 வோல்டேஜ் அதிகமா இருக்கணும். பொட்டன்ஷியல் அட் ஆனோட் வில் பி 0.7 கிரேட்டர் தென் கேத்தோடா இருக்கணும். நம்ம இப்ப எடுக்க போறது ஐடியல் லோடு தான். ஐடியல் லோடுனா ஒண்ணும் இல்ல. அந்த 2 பொட்டன்ஷியல் மைனஸ் பண்ணா உங்களுக்கு 0க்கு மேல இருந்தாலே போதும். நம்ம இந்த வேவ் ஃபார்மே எடுத்துப்போமே. வேவ் ஃபார்ம் வந்து அல்டர்னேட்டிங்கா வேரி ஆயிட்டே இருக்கு. இது ஃபுல்லா பாசிட்டிவ்ஸா இருக்கு. இது ஃபுல்லா நெகட்டிவ்ஸா இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? நம்ம வந்து 0க்கு மேலனா பாசிட்டிவ் மட்டும் தான் 0க்கு மேல. 0க்கு கீழ நெகட்டிவ். பாசிட்டிவ்க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் இங்க அலோவே பண்ணும். இல்லாட்டி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிரும். அப்பவும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் இத அலோவ் பண்ண போகுது. அலோவ். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து ரிஜெக்ட் பண்ணிரும். அப்போ இங்கேருந்து இங்க வர வோல்டேஜ் வந்து எல்லாமே டிராப் பண்றதுக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்காப்புல. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இத வந்து டிராப் பண்ண போகுது. அப்ப ஆர்எல்க்கு அக்ராஸா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஒரு வேவ் ஃபார்மா வரைவோம். இந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் அலோவ் பண்ற மாரி இருக்கும். நம்மளோட பல்ஸ் இதுக்கு பேரு தான் பல்சேட்டிங் டிசின்னு சொல்லுவோம். இது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அதுக்கப்புறம் இது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இந்த மாரி இருக்கும். ஓகேவா? +5 வோல்ட். இப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து இப்ப ஒரு கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குல்ல.
அதோட ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இப்ப இதுல வர டிராப் தான் இது. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன ஆகும்னா, கெப்பாசிட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்கோ, அதே வேல்யூ தான் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா, இது 2மே பேரலல் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேரலல் கனெக்ஷன்ஸ் பண்ணனா வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். பேரலல் கனெக்ஷன்ஸ் குடுத்தோம்னா, வோல்டேஜ் சேம். இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இப்ப சப்ளைல குடுக்குற வோல்டேஜ் தான் இது. இப்போ 0 வோல்ட், 1 வோல்ட், 3 வோல்ட், 4 வோல்ட், 5 வோல்ட். இங்க வரைக்குமே கெப்பாசிட்டரும் என்னன்னா சார்ஜ் ஆயிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து மெயினா டிரான்சியன்ட்லாம் படிச்சிருக்கீங்கன்னா, டைம் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆர்சி சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு ஆர்சி சர்க்யூட் மாரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா, டவ் வந்து இந்த சர்க்யூட்ட பொறுத்தவரைக்கும், அதாவது ஆர் வேல்யூயும் சரி, சி வேல்யூயும் சரி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்யூட். நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா படிக்கும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூயும், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூயும் ரொம்ப அதிகமா இருக்கணும். அது ஏன் அதிகமா இருக்கும்னா, உனக்கு வந்து டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்டின்னா கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆவுற டைமோ, இல்ல டிஸ்சார்ஜ் ஆவுற டைமோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். மெயினா இன்டர்வியூல இந்த மாரி தான் கேட்பாங்க. ஏன் வந்து ஹாஃப் ரெக்டிஃபையர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்சிங் டிசி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏசி டிசி ஸ்மால் ரிப்பிள்ஸ் கிடைக்கும்ல. அதுல வந்து கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகுற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நேரம் எடுக்குதே டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இப்ப சொல்லப் போறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்குன்னா, சார்ஜ் ஆகுற டைமும் சரி, டிஸ்சார்ஜ் ஆகுற டைமும் சரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஏன் சார்ஜ் ஆகுற டைம் வந்து இன்ஸ்டன்டேனியஸா நடக்குதுன்னா, இது வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இதுல என்ன வோல்டேஜ் இருக்கோ, அதே வோல்டேஜ் இங்கேயும் வந்துரும். அதனால தான் அது வந்து சார்ஜிங் டைம் வந்து இன்ஸ்டன்டேனியஸா நடக்குது. ஆனா டிஸ்சார்ஜிங் டைம் அப்படி கிடையாது. இப்போ இங்க ஒரு 5 வோல்ட் இருக்கா? இங்க 5 வோல்ட் வந்ததுக்கப்புறம், இன்புட் சைட்ல இருந்து உங்களுக்கு 4 வோல்ட், 3 வோல்ட், 2 வோல்ட், 1 வோல்ட், 0 வோல்ட்ன்னு வருது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒரு டயோட் இருக்குல்ல, டயோடுக்கு இந்த சைடு ஆனோட் சைட்ல வந்து 4 வோல்ட் வரும்போது, இங்க 5 வோல்ட் தான் இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆவாதுல்ல. இங்க 5 வோல்ட் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, ஆனோட் சைட்ல வந்து 4 இருக்கு. கேத்தோட் சைட்ல 5 இருக்கு. அப்போ 4 - 5 வந்து -1 வோல்ட்டா இருக்கு. எப்பயுமே நான் சொன்னேன் ஐடியல் டயோட்ல வந்து அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 0க்கு மேல தான் இருக்கணும். ஆனா 0 கீழ இருக்கு. நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன். அப்போ சப்ளைனால இந்த இது வந்து ரீச்சே பண்ண முடியாது. அதாவது கெப்பாசிட்டன்ஸ் வந்து இப்ப டிஸ்சார்ஜ் மட்டும் தான் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிஸ்சார்ஜ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா எடுக்கும். அப்போ டைரக்ட்டா இங்கேருந்து இங்க வரைக்கும் எடுக்காது. நம்ம அந்த டைம வந்து எப்படி எடுக்கணும்னா, அடுத்த ஹால்ஃப் சைக்கிள ஸ்கிப் பண்ணி, அதுக்கு அடுத்து போற வரைக்கும் அந்த டைம வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ரீச் ஆனதுக்கப்புறம், இங்க ஒரு 3 வோல்ட்ன்னு அஸ்யூம் பண்ணுவோம். இங்க ஒரு 3 வோல்ட் வந்துரும். இப்ப கெப்பாசிட்டர் வந்து 3 வோல்ட் வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஆனா, அதுக்கப்புறம் சப்ளை வந்து திருப்பி இன்கிரீஸ் ஆகுது. இங்க 3 வோல்ட், இங்கேயும் 3 வோல்ட். டயோடு ஆன் ஆகும். இதுல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ, அதே பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்து இங்க 4 வோல்ட், இங்கேயும் 3 வோல்ட். 3 வோல்ட் வந்த உடனே இங்க 4 வோல்ட்டா மாறிரும். சார்ஜிங் டைம் வந்து இன்ஸ்டன்டேனியஸா நடக்கும். டிஸ்சார்ஜிங் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். அதோட டைம் வந்து அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இண்டிகேட் பண்ணது தான் டிசி வித் ஸ்மால் ரிப்பிள்ஸ். எண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னா, இந்த மாரி தான் அவுட்புட் வந்துரும். ஓகேவா? இதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பண்ண மாரி திரும்பியும் அந்த டெஃபினிஷன்க்கு போய் பார்ப்போம். நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு. Half a rectifier converts AC signal to DC by passing either the negative or positive half cycle. நம்ம இப்ப பாஸ் பண்ணது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாஸ் பண்ணோம்ல, அந்த டயோட டைரக்ஷன் வந்து இன்வெர்ட் பண்ணா, அது வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள மட்டும் அலோவ் பண்ணும். ஓகேவா? அது ஒரு பல்சிங் டிசியா ஃபார்ம் ஆகும். அண்ட் பிளாக்கிங் த அதர். ஹாஃப் a rectifier can be easily constructed using only one diode. நம்ம சர்க்யூட்ட பார்த்துருக்கோம். ஒன்லி ஒரு டயோடு தான் இருக்கு. ஓகேவா? ஆனா இது வந்து லெஸ் எஃபிஷியன்ட் தென் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அது நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்க்கும்போது இது பண்ணலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் அலோவ் பண்ணும். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் அலோவ் பண்ணும். அதனால அதோட ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி வந்து இதோட அதிகமா இருக்கும். அதான் அப்படி சொல்றேன். இதோட ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி வந்து 41.5 இருக்கும்.
ஃபுல் ஏ ரெக்டிஃபையரோட ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சி வந்து 82% இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபில்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபில்டர்னா அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம்ல, அதனால தான் ஒரு பல்சேட்டிங் டிசி வந்து ஏசிஸ் டிசி ஸ்மால் ரிப்பிள்ஸா மாறுது. டு ஸ்மூத் த பல்சேட்டிங் டிசி அவுட்புட் இன்டு எ மோர் சூட்டபிள் டிசி பை சார்ஜிங் டூரிங் த கண்டக்டிங் ஹாஃப் சைக்கிள் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஸ்லோலி டூரிங் நான் கண்டக்டிங் பீரியட். ஓகே. டிஸ்சார்ஜிங் வந்து ஸ்லோவா தான் நடக்கும். ஏன்னா டயோடு வந்து நான் கண்டக்டிங் பீரியட்ல இருக்கு. இதோட அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் வந்து சிம்பிள் சர்க்யூட் வித் லெஸ் நம்பர் ஆஃப் கம்மியான காம்போனன்ட்ஸ் தான். அதனால கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கும். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். கன்வெர்ட்ஸ் ஒன்லி ஒன் சைக்கிள் ஆஃப் த சைனூசாய்டல் இன்புட் கிவன் டு இட் அண்ட் த அதர் சைக்கிள் கெட்ஸ் வேஸ்டட். தஸ் கிவிங் மோர் பவர் லாஸ். ஒன் சைக்கிள வந்து தான் கண்டக்ட் பண்ணுது. இன்னொரு சைக்கிள் வந்து கண்டக்ட் பண்ணல. அதனால எஃபிஷியன்சி வந்து அதிக அளவுல பாதிக்கப்படுது. The output current thus obtained is not purely DC and it still contains a அவுட்புட் கரண்ட் வந்து நம்ம அப்டெயின் பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து ஒரு பியூர் டிசின்லாம் சொல்லிற முடியாது. அதுலயுமே ஒரு ரிப்பிள்ஸ்லாம் இருக்கு. ரிப்பிள்ஸ்னா ஒரு ஏசி ஃபேக்டர். அங்கங்க ரிப்பிள்ஸ் இருக்குல்ல, அதத்தான் அவங்க இண்டிகேட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஹாஃப் ரெக்டிஃபையர் வந்து லோ பவர் டிசி கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ மெயினா நம்ம பார்த்தா ஃபோன் பேட்டரி இருக்கு. ஃபோன் பேட்டரி வந்து டிசி தான் அக்செப்ட் பண்ணுது. ஆனா வீடுகளுக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் எல்லாத்துக்கும் வரது வந்து ஏசிஸா தான் வரும். அப்போ அந்த சார்ஜர்ல வந்து ரெக்டிஃபையர்ஸ் இருக்கும். அது ஒரு அப்ளிகேஷனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏஎம் மாடுலேஷன்ஸ்ல வந்து ரிசீவர் சைட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏஎம் டிடெக்டாரு அந்த மாரிலாம் இருக்கும்போது ரிசீவர் சைட்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து சிக்னல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கடைசி நேரத்தில படிக்கிறவங்க வந்து டக்கு டக்குன்னு படிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படணும்னா, நீங்க புக்ஸ ரெஃபர் பண்ணலாம். இல்லாட்டி நாங்க ஒரு பிளேலிஸ்ட் மாரி போடுறோம். அப்கமிங்ல கண்டிப்பா போடுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.